repeat number of times. ஓகேங்களா, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா repeat number of times பார்க்க போகிறோம். ஸோ create new sequence, repeat number of times. ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா just drag and drop this repeat number of times. ஓகேங்களா, இங்கே பாருங்க, this is also play like while and do while தான். ஓகேங்களா, லூப் தான் பண்ணோம். பட் இங்கே வந்து நம்மக்கிட்ட வந்து கண்டிஷன்ஸ் கிடையாது. ஓகேங்களா, கண்டிஷன்ஸ் நம்மக்கிட்ட கிடையாது. நம்ம வந்து என்ன எக்ஸ்பிரஷன், இப்போ நான் வந்து 5 டைம்ஸ் அப்படின்னா 5 நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா இந்த லூப் வந்து 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, பட் டூ வைலில் நம்ம கண்டிஷன்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா, நம்ம வந்து ஜஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணோம்னா வைலும் டூ வைலையும் நம்பர் தான் பார்த்தோம். பட் நம்பரை தாண்டி ஸ்ட்ரிங் வந்து மேட்ச் ஆகுதா, ஓகேங்களா, இல்லை வந்து அரே மேட்ச் ஆகுதா, இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸும் நம்ம வந்து இங்கே நம்ம வந்து ரைட் பண்ண முடியும் இந்த கண்டிஷன் பிளாக்ல. பட் ரிப்பீட் நம்பர் ஆஃப் டைம்ஸில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு எத்தனை டைம் வந்து ரிப்பீட் ஆகணும் இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி மட்டும் நம்மளால் வந்து டிசிஷன் எடுக்க முடியும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரைட் லைன் போடுறேன். ஸோ எத்தனை டைம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ரைட் லைன். ஸோ இந்த கரண்ட் ஐட்டம், ஓகேங்களா, இந்த கரண்ட் ஐட்டம் நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்பர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் கரண்ட் ஐட்டமை வந்துட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். கரண்ட் ஐட்டம் டாட் டு ஸ்ட்ரிங். ஓகே, டு ஸ்ட்ரிங். ஸோ இப்போ பாருங்கள், நான் 5 டைம்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். லெட் மீ எக்ஸிக்யூட் திஸ். ஓகே, ஸோ இப்போது பாருங்கள் 1ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் வித் 1. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன் 2. ஓகே, அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் 3. அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் 4. ஓகேங்களா, அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் 5. ஓகேங்களா, ஸோ அது வந்து இது வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து கஸ்டமைஸ்டு. ஸோ இதெல்லாம் என்ன வந்து எல்லாமே கொஞ்சம் சிமிலராக இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் எஸ், ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சிமிலர் தான். பட் நீங்கள் வந்து கண்டிஷன்ஸ் வந்து இங்கே வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ண முடியாது. பட் இதில் வந்து வைல டூ வைல வந்து வி நீட் டு ப்ரொவைட் அ கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம என்ன கண்டிஷன்ஸ் வேணாலும் நம்ம வைல டூ வைல் யூஸ் பண்ணிக்கலாம். ரிப்பீட்டில் வந்து ஒன்லி இட் வில் எக்ஸிக்யூட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். இது வந்து எங்கே யூஸ் பண்ணலாம்னா முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு வெப்பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு 2 டைம்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இல்லை நான் ஒரு வெப்பேஜில் எனக்கு ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் நான் 5th அதாவது நெக்ஸ்ட் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி 5th பேஜில் தான் வந்து எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு டேபிள் இருக்குது, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து ஓகேங்களா இங்கே கிளிக் நெக்ஸ்ட் அப்படி போட்டுட்டு அந்த வெப்பேஜில் கிளிக் ஃபர்ஸ்ட் பேஜ் கிராஸ் ஆகிடும், செகண்டு 2வது கிளிக், 3வது கிளிக், 4வது கிளிக். ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல இன்ஸ்ட் ஆஃப் ரைட் லைன் ஆக்டிவிட்டி நம்ம அந்த கிளிக் ஆக்டிவிட்டி போட்டுட்டு அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து நம்ம ஹைலைட் பண்ணிட்டோம்னா இது 5 டைம்ஸ் நெக்ஸ்ட் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணோம், நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணோம். அந்த 5th பேஜ் போன உடனே நம்ம அடுத்து கீழே வந்துட்டு அந்த டேபிள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஆக்டிவிட்டி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் வெப் பேஸ்ட் ஆட்டோமேஷன்லாம் பார்த்துட்டு பார்ப்போம். ஜஸ்ட் அஸ்யூம் தட் நீங்கள் 5 நம்பர் கொடுத்தீங்கன்னா 5 டைம்ஸ் வந்து நீங்கள் என்ன ஒர்க்கை வந்து அசைன் பண்ணுறீங்களோ இந்த டூவில், ஸோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். தட் இஸ் ரிப்பீட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஓகே, ஸோ இதோட டிஃபால்ட் ஸ்டார்ட் வித் வேணா நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே 1ன்னு இருக்குது, நான் 0 கொடுத்தேன் இல்லையா, வைலில் வந்துட்டு நான் இன்க்ரிமெண்ட் வேல்யூ கவுண்டரில் வந்துட்டு 0 கொடுத்து இனிஷியலைஸ் பண்ணேன். ஸோ இங்கே வந்து இனிஷியலைஸ் வேல்யூ வந்து ஸ்டார்ட் வித் 1ன்னு இருக்குது. இஃப் யூ வாண்ட் 0 1 வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே.